10 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான சர்க்கரை வள்ளி கிழங்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை வள்ளி கிழங்கு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு இடியாப்பம் மாவு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இடியாப்பம் மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக லைட்டாக எண்ணெய் தேய்ச்ச தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இடியாப்பம் சேப்புக்கு புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கூட புழிஞ்சு விட்டு வேக வச்சுக்கலாங்க. இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஹெல்த்தியான ரெசிபி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கோ குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.